அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஒரு வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு. அதுல என்ன டீடைல்ஸ் நமக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்றத இப்ப பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பீட்டர் பார்க்கர் தன்னை ஹாய் மை நேம் இஸ் பீட்டர் பார்க்கர், யூ டோன்ட் ரிமெம்பர் மீ பட் வி யூஸ் டு நோ ஈச் அதர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சம்திங் பேட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன் அட் தட் டைம் and the only thing to stop that was to make everyone forget about me. ஒரு சில விஷயங்கள் கெட்டதா நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால அது நடக்காம தடுக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே நான் தான் பீட்டர் பார்க்கர் அப்படின்றத மறக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பெல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்டாரு. சில நேரத்துல ஸ்பைடர்மேன் வந்து ஒரு சில கடினமான விஷயங்களை செய்யதான் வேண்டியது இருக்கு. அது பீட்டர் பார்க்கரோட மனசை வேதனைப்படுத்த மாதிரி இருந்தாலும் வேற வழி இல்லாம செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் வில்லனோட வாய்ஸ், அதாவது நம்ம சாடி சிங்க் தான் டைலாக பேசுறாங்க. யூ ஆர் அ மெஸ் ஸ்பைடர்மேன், வழியில குறுக்கிடாத, அப்படி குறுக்கிட்ட அப்படின்னா உன்னை ஞாபகம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஸ்பைடர்மேனுக்கு ஷாக்கா இருக்கு. இந்த டைலாக நம்ம சாடி சிங்க் பேசுறாங்க அப்படின்னா அப்ப அந்த ஸ்பைடர்மேன் மாஸ்க் கீழ இருக்கிறது பீட்டர் பார்க்கர் தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அவர் மேல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்ட அந்த ஸ்பெல்லும் தெரிஞ்சிருக்கு. கேரக்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் காஸ்மிக் பவர் இருக்கு. சோ பாசிபிளி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாஸ்ப் காடஸ் ஷாத்ராவா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வில்லன் டூம்ஸ்டோனோட ஸ்பைடர் காஸ் 3 லைஃப் சைக்கிள் சொல்லிட்டு ஒரு ஸ்பைடரோட லைஃப் சைக்கிள தனித்தனியா பிரிச்சு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள்லயும் ஸ்பைடர் வந்து நிறைய த்ரெட்ஸுக்கு சப்ஜெக்ட் ஆகும். பட் அந்த த்ரெட்ஸ் எல்லாம் தாண்டி யார் வராங்களோ அந்த ஸ்பைடர் தான் திரும்பவும் ரீபார்ன் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. சோ இந்த டைலாக் எதை டீஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்பைடர்மேனோட ரீபர்த் ஸ்டோரி. ஸ்பைடர்மேனோட ரீபர்த் ஸ்டோரியில நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஆர்கானிக் வெப்பிங், அதாவது நம்ம டோபி மேகருக்கு பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலாவே பாடியில இருந்து அந்த வெப் ஃப்ளூயிட்ஸ் வரும்ல, அந்த மாதிரி வரத்துக்கும் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றதையும் இந்த இடத்துல லைட்டா ஹிண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேனோட வாய்ஸ் கேக்குது, ப்ரொஃபசர் பேனர் ஐ நீட் யுவர் ஹெல்ப். அதுக்கு நம்ம ஹல்க் சொல்றாரு, யூ ஆர் நாட் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம ஹல்க்கு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கிறது மறந்து போயிடுச்சு. ஸோ அப்போ ஸ்பைடர்மேனை வந்து ப்ரொஃபசர்னு கூப்பிடும்போது ஒருவேளை நம்ம ப்ரூஸ் பேனர் ஸ்பைடர்மேனை தன்னோட ஸ்டூடெண்ட்ல ஒருத்தவங்களும் நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ட்ரைலாஜில ஹோம் கமிங்ல ஆரம்பிச்சு ஃபார் ஃப்ரம் ஹோம், நோ வே ஹோம், இந்த 3 மூவிஸ்ல பாத்தீங்கன்னா யூஸ்வலா காமிக் புக் அக்யூரேட்டாவோ அல்லது நம்ம டோபி மேகியோ அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் மூவிஸ்ல பார்த்த மாதிரியோ ஸ்பைடர்மேனோட அந்த வெப் ஸ்விங்கிங்க ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் பாத்துருக்க முடியாது. ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். நம்ம ஸ்டார்க்கோட டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி தான் ஸ்பைடர்மேன் பாத்தீங்க அப்படின்னா கிரைம் ஃபைட் பண்ணிருப்பாரே தவிர ஒரு ஸ்ட்ரீட் லெவல் ஹீரோ மாதிரி கிரைம் ஃபைட் பண்ணிருக்க மாட்டாரு. அந்த விஷயங்கள் வந்து இந்த மூவில மாறப்போகுது. இந்த ட்ரெய்லரோட லாஸ்ட் சீன் வந்துருச்சு. ஸ்பைடர்மேன் வந்து நம்ம பனிஷர் கிட்ட பேசுறாரு, பிராங்க் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பனிஷர் சொல்றாரு, ஐ ஆம் சேவிங் யுவர் ஆஸ், காண்ட் யூ சீ தட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு யூ ஆர் ஜஸ்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், நீ மரியாதை கொடுத்து யார்ட்டையும் பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேன் பனிஷருக்கு ரிப்ளை பண்றாரு. சோ இந்த கான்வர்சேஷன் நமக்கு காமிக் புக்ல கூட பிராங்க் கேசலோட மெத்தட் ஆஃப் கிரைம் ஃபைட்டிங் பிடிக்காது. ஸ்பைடர்மேன் வந்து பிராங்க் கேசலோட மெத்தட வந்து அப்ரூவ் பண்ணவே மாட்டாரு. இந்த ட்ரெய்லர்ல நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுச்சு. சாடி சிங்கோட கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் உமனா இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஜீன் கிரேவா இருக்கலாம். நிறைய தியரிஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்ப அது எதுவுமே கிடையாது. இப்ப ஷாத்ரா அப்படின்ற அந்த வாஸ்ப் காடஸ் ஒரு காஸ்மிக் பீயிங் அப்படின்றது